நம்ம கர்ட்லாம் வாங்கினா கொடுப்பாங்க இல்லைங்களா கப், அந்த கப்பை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த கப்புக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்கரெல்லாம் ஃபஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ளைனாக வந்து ஒரு கப் கிடச்சிருக்கும். இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த போர்ஷனை வந்து நம்ம அழகாக மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்களா அந்த போர்ஷன் தான் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இந்த பிளாஸ்டிக் போர்ஷன் இருக்கு இல்லைங்களா கீழே, அதில் வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. பார்கவ், சாய் பவித்ரா, மோஃபிகா மோஃபினா, ராமச்சந்திரன், சல்மா ஃபருக், ஈசி கிராஃப்ட், உமா, அன்னபூரணி, ஜான்சி ராணி, தவமணி, நாகராஜ், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சூப்பராக வந்து ஜிக்ஸாக்காக ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து ஃபுல்லாகவே போட்டு விட்டுட்டேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லீஃப் மாதிரி அழகாக நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி தெரியுமோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக டாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வச்சு விட்டுட்டேன். இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணணுன்றது கிடையாது. பெயிண்ட்டுக்கு பதிலாக நீங்கள் கிஃப்ட் ராப்பர் இருந்துச்சு அப்படின்னா கூட ஒட்டிக்கலாம். அப்படின்னா கலர் டேப் யூஸ் பண்ணலாம், ஓல்டு கிளாத் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது, நிறைய வழிகள் இருக்குது. உங்ககிட்ட என்ன பொருட்கள் இருக்கோ அந்த பொருட்களை வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக நம்மளுடைய ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி ஒரு ஹூக்கில் ஹேங் பண்ணிவிட்டு கிச்சனில் வந்து இந்த மாதிரி காஃபி தூள் பேக்கெட்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பாத்ரூமில் ஹேங் பண்ணிவிட்டு ஷாம்பு பேக்கெட்ஸ்லாம் கூட போட்டு வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பாட்டிலுடைய மூடி வந்து சீக்கிரமாகவே இந்த மாதிரி உடச்சிருவாங்க. இந்த மாதிரி உடச்சிட்டாங்க அப்படின்னா இந்த பாட்டிலை நம்ம யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாமல் இந்த பாட்டிலை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பாட்டிலுக்கு மேலே லாக் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த போர்ஷனை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். கரெக்டாக பொறுமையாக பார்த்து அந்த லாக்குக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணிடலாம். அந்த போர்ஷன் நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா அது உடஞ்சிருச்சு இல்லைங்களா. இதுக்கப்புறம் அதை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. அதோடு இருக்கும்போது நமக்கு லாக் பண்ணுறதுக்குமே கரெக்டாக வராது. ஸோ அதனால் அந்த பிளாஸ்டிக் போர்ஷனை மட்டும் நம்ம தனியாக வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்மூத் ஆக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம எப்பவும் போல் இந்த பாட்டிலை யூஸ் பண்ணிக்க முடியுங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த லாக் இருக்கும்பொழுது இந்த மூடியை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த பாட்டில்லையே அந்த மூடி இருக்கும். பட் இந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மூடியை வந்து கழட்டி நம்ம கையில் வச்சுக்கிட்டு தண்ணி குடித்த பிறகு நம்ம அழகாக லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணுறதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு பிளாஸ்டிக் போர்ஷன் இருக்கும். அந்த பாட்டிலையுமே ஜிப் பண்ணி குடிக்கிறதுக்காக நம்மளுக்கு ஒரு போர்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த போர்ஷனில் இந்த மூடியில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கிள் போர்ஷன் வந்து லாக் ஆகிடும். நம்ம க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா அதனால் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கீழே கொட்டாது. ஸோ லாக் வந்து பேக் சைடு நம்ம கட் பண்ணணும் இல்லைங்களா, அந்த லாக் வந்து ஜஸ்ட் வந்து அந்த மூடி அந்த பாட்டிலோட அட்டாச் ஆகிருக்கிறதுக்கு மட்டும் தான். ஸோ அதனால் தண்ணி வந்து உங்களுக்கு லீக்கேஜ்லாம் இருக்காது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு எப்பவும் போல் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதுன்னு சொல்லி. உடஞ்சிருக்கக்கூடிய இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை நம்ம தூக்கி வீசாமல் எப்படி ரீயூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதோட மூடியை வந்து கழட்டிடலாம். இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர், பாட்டம் கண்டெய்னர் இருக்கு இல்லைங்களா, அதில் தான் வந்து உடஞ்சிருக்கு. இப்போ நம்ம கத்தி ஹீட் பண்ணிவிட்டு அழகாக அந்த உடஞ்சிருக்கக்கூடிய இந்த கண்டெய்னருடைய பாட்டம் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கத்தி ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா இந்த கண்டெய்னர் உடையாமல் ஈஸியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக கட் பண்ணோம் அப்படின்னா கண்டெய்னர் வந்து உடஞ்சிரும். ஸோ அதனால் கத்தி ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பாட்டம் போர்ஷனை சூப்பராக கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த கண்டெய்னரையும் இந்த பிளாஸ்டிக் மூடி இருக்கு இல்லைங்களா, அதையுமே யூஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க. க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட யூஸ் பண்ணாமல் ஏர் பேண்ட் ஏதாச்சும் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஏர் பேண்டை இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி அழகாக போட்டுவிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குங்க. சிம்பிளாக நம்மளுக்கு வேலையும் முடிஞ்சிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அந்த கண்டெய்னரில் வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து ஃப்ளவரில் கொடுத்துருக்காங்க, ஃப்ளவர் ஷேப்பில். அதுக்கு மேலே நம்ம இந்த ஏர் பேண்ட் போட்டதுமே இன்னுமே அழகாயிடுச்சு பார்க்குறதுக்கு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ரிமோட் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர், அதுவும் உடஞ்ச பிளாஸ்டிக் கண்டெய்னரை யூஸ் பண்ணி ஜீரோ காஸ்ட்டில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சூப்பரான ஒரு ரிமோட் ஸ்டாண்ட் ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுடைய பழைய டிஷர்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அது எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அந்த டிஷர்ட்டுக்கு மேலே ஒரு டிஃபன் பாக்ஸுடைய மூடியை வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணி எடுத்துட்டு 2 லேயருமே இருக்க மாதிரி நீங்கள் சிசர் யூஸ் பண்ணி அந்த சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி அந்த கிளாத்தை எடுத்துக்கணுங்க. கட் பண்ணி எடுத்த பிறகு நம்ம இந்த கிளாத்துடைய அந்த ஓரங்களில் வந்து பார்த்திங்கன்னா தச்சு எடுக்க போகிறோம். தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு திருப்பி வச்சுட்டு தான் தைக்கணும். அப்போ தான் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக வந்து சர்க்கிள் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் நம்ம வேறு எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த சர்க்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய கிளாத்தை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நல்ல பக்கம் உள்ள இருக்க மாதிரி இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு ஊசி நூல் யூஸ் பண்ணி ஓரங்களில் மட்டும் தைக்கணும். தைக்கும்பொழுது ஃபுல்லாக வந்து தைச்சி க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. கடைசியாக வந்து தைக்கும்பொழுது அதாவது ஒரு 2 சென்டிமீட்டர் கேப் இருக்க மாதிரி விட்டுட்டு
மற்ற போர்ஷன்ஸை தச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஊசி நூல் யூஸ் பண்ணி தச்சுங்க அப்படின்னாவே ஈஸியாக தச்சு முடிச்சிடலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாக தச்சு முடிச்சிட்டேன். ஒரு 2 சென்டிமீட்டர் மட்டும் கேப் விட்டுருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கேப் விட்டோம் இல்லைங்களா, அந்த சைடை யூஸ் பண்ணி உள்ள இருக்கிற சைடு வந்து பார்த்தீங்கன்னா அது நல்ல பக்கம் வெளியே இருக்க மாதிரி திருப்பி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக நம்ம தச்ச எல்லாமே தையல் போட்ட போர்ஷன்ஸ் உள்ளே போயிடும். இப்போ நம்ம அந்த கேப் வழியாக கொஞ்சமாக காட்டனை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கலாம். நிறைய இன்செர்ட் பண்ணிடக்கூடாது, தேவையான அளவுக்கு மட்டும் லைட்டாக இன்செர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இன்செர்ட் பண்ணி விட்டுட்டு இந்த ஓப்பனை வந்து ஃபுல்லாக நான் மடிக்கிற மாதிரி மடித்து விட்டு தச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்செர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மடிச்சுக்கலாம். நல்லா வந்து உள்பக்கமாக இருக்க மாதிரி மடித்து விட்டுட்டு ஊசி நூல் யூஸ் பண்ணி டைட்டாக வந்து தச்சு நாட் போட்டுட்டு இந்த ஊசியையும் நூலையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நான் வந்து ஒரே நூல் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரலும் ஒரே நூல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும் தையல். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தச்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம கயிறை வந்து நாட் போட்டுட்டு சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான ஸ்பாஞ்ச் வந்து கிடச்சிருச்சு. குழந்தைங்களுடைய பழைய கிளாத்லேருந்து இந்த மாதிரி அழகாக வந்து ஒரு ஸ்பாஞ்ச் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த பவுடர் டப்பாக்கு ஏற்ற மாதிரி சைஸும் கரெக்டாக இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் குழந்தைங்களுடைய கிளாத்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் தட்டி விட்டு மாதிரி வேர்க்கடலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக எப்படி தோல் உரிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. நார்மலாக நம்ம ஒவ்வொன்றா எடுத்து தரையில் வந்து தட்டி தட்டி உரிப்போம். ஸோ அந்த மாதிரி உரிக்கும்பொழுது நம்மளுக்கு நிறைய குவான்டிட்டியில் இந்த வேர்க்கடலையை உரிக்கிறோம் அப்படின்னா கை வந்து ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நம்ம ஈஸியாக வந்து கை வலிக்காமல் எப்படி வந்து அழகாக உரிச்சு எடுக்கிறது இந்த வேர்க்கடலையை அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வேர்க்கடலையை தரையில் வந்து கொட்டிக்கலாம். தரையில் கொட்டிக்கிட்டு நம்ம எல்லார் வீட்லேயுமே மணக்கட்டை இருக்கும். நம்ம உட்காரத்துக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, மணக்கட்டை. அந்த மணம் இருக்கும். அப்படி அந்த மணம் இல்லைன்னா சப்பாத்தி உருட்டுற கட்டை இருக்கு இல்லைங்களா, அடிக்கட்டை. அந்த அடி மனையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மணக்கட்டைக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேர்க்கடலையை தரையில் வந்து கொட்டி விட்டுடுங்க. கொட்டி விட்டுட்டு இந்த மாதிரி மணக்கட்டையோ இல்லை பூரிக்கட்டையோ வச்சு நீங்கள் நல்லா ஃபோர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேர்க்கடலைக்கு மேலே இருக்கக்கூடிய தோலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விரிசல் விழுந்துடும். அதுக்கப்புறம் உரிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக உரிச்சிக்க முடியும். ரொம்ப வந்து ஃபோர்ஸாக அழுத்திடக்கூடாது, ஏன்னா பருப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா தூளாயிடும். அதனால் அந்த தோல் மட்டும் கிராக் விடுற மாதிரி நீங்கள் அந்த மணக்கட்டையை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எப்பவும் போல் அழகாக தரையில் தட்ட வேண்டியதே இல்லை. ஜஸ்ட் நம்ம கையில் எடுத்து அப்படியே தோலை மட்டும் ஓப்பன் பண்ணி உலர்க்கக்கூடிய பருப்பை எடுத்துக்கலாம். ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் அந்த பருப்பை வெளியே எடுக்கிறதுக்கு. உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. பார்கவ், மொஃபிகா மொஃபினா, அன்னபூரணி, கமலம், சாய் பவித்ரா, ஜெஸ்ஸி நாகராஜ், ராமச்சந்திரன், சல்மா ஃபரூக், ஈசி கிராஃப்ட், உமா, ஜான்சி ராணி, தவமணி, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எவ்வளோ சீக்கிரம் வந்து உரிச்சு முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு கை வலிக்காமல் நம்ம ஈஸியாக இந்த மெத்தடில் உரிச்சிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம உரிச்சிட்டு நிறைய குவான்டிட்டியில் பருப்பு உரிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி உரிச்சிட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்க போகிறோம். மாதிரி மெட்டல் பேங்கிள்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லார் வீட்லையுமே இந்த மாதிரி பழைய மெட்டல் பேங்கிள்ஸ் நிறையவே இருக்கும். அந்த பேங்கிளில் ஒரே ஒரு பேங்கிள் இருந்தால் போதும், இந்த ஆர்கனைசருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பேங்கில் வந்து நம்ம ஒரே ஒரு கட் மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி கைப்பிடி இருக்கக்கூடிய பர்ஸ்லாம் இருக்கும். நிறைய 2-3 ஹேண்ட் பேக்ஸ்லாம் கூட வச்சிருப்போம். இந்த மாதிரி பர்சஸையும் ஹேண்ட் பேக்ஸையும் அழகாக இந்த மாதிரி பேங்கிளில் வந்து நீங்கள் ஹேங் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரே ஹூக்கில் இதை நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். இந்த பேங்கில் யூஸ் பண்ணி ஒரு ஹூக்கில் ஹேங் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எங்கே வைக்கிறதுன்னு தேடிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இடமும் சேவ் ஆகும், பார்க்கவும் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன பர்ஸ் அப்படின்னா நீங்கள் சின்ன சைஸில் பேங்கிள் எடுத்தால் போதும். ஹேண்ட் பேக்லாம் மாட்ட போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் திக்காக இருக்கக்கூடிய மெட்டல் பேங்கெலாம் பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து வெயிட் நல்லா தாங்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இந்த மாதிரி பேங்கிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. பார்கவ், சல்மா ஃபரூக், சாய் பவித்ரா, மொஃபிகா மொஃபினா, உமா, அன்னபூரணி, ஜெஸ்ஸி, கமலம், சேகர், ரேவதி, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி உடஞ்சிருக்கக்கூடிய லஞ்ச் பாக்ஸு, ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லாம் இருக்குன்னா அந்த பாக்ஸஸை நம்ம தூக்கி போடாமல் எப்படி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு ஆர்கனைசராக மாற்றிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அது ஆல்ரெடி உடஞ்சிருச்சு. இன்னொரு பாக்ஸை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு 2 பாக்ஸையுமே ஒன்னோட ஒன்று ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய பிளாஸ்டிக் மூடி வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அவுட்டரில் கலர் டேப் போட்டு நம்ம ஒட்டிக்கலாம். அப்போ தான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் கலர் டேப் போட்டு ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட இன்னொரு லேயர் கூட நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். நான் ஒரு லேயர் போதும்னு அப்படியே விட்டுட்டேன். இப்போ நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸஸை அழகாக வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுடலாம்.
அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இதில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் ஒன்றுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு போர்ஷனில் வந்து ஏர் பேண்டு, இன்னொரு போர்ஷனில் கிளாக் கிளிப்ஸு, இன்னொரு போர்ஷனில் வந்து இந்த மாதிரி நெயில் பாலிஷ், குங்குமம், மஞ்சள் எல்லாமே வச்சிருக்கேன். இன்னொரு போர்ஷனில் வந்து இந்த மாதிரி கல் வச்ச, அதாவது ஸ்டோன் வச்ச கிளிப்ஸ் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி தனித்தனியாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்ககிட்டயும் லஞ்ச் பாக்ஸஸ் இந்த மாதிரி உடஞ்சி போயிருக்கு அப்படின்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்க்கவும் நீட்டாக அழகாக இருக்குங்க. இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கீ பாட்டிலுடைய மூடி இருந்தால் எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் மூடி கூடவே நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வந்து 4 எடுத்துக்கலாங்க. அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை நான் ஒட்டுற மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி பிளாஸ்டிக் மூடியோடைய உள் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி 4 ஸ்டிக்ஸ் ஒட்டி முடிச்ச பிறகு ஒரு 4 பேங்கிள்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. மெட்டல் பேங்கிளாக இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், அது இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் வந்து கண்ணாடி பேங்கிள் வச்சு உங்களுக்கு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி காமிச்சிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ நம்ம மேலே டாப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கிள் ஒட்டிடலாம். ஒட்டிட்டு இந்த ஆர்கனைசரை கொஞ்சம் டெக்கரேட் பண்ண போகிறேன். டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கலர் பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஃப்ளவர் ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃப்ளவர்ஸை அழகாக க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி அவுட் சைடில் அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ரிமோட் ஸ்டாண்ட் வந்து கிடச்சிருங்க. நான் வந்து இதை ரிமோட் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பென் ஸ்டாண்டாகவும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி எடுத்துக்கிட்டேன். ஒட்டி முடிச்ச பிறகு பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ரிமோட் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு. அழகாக இதுக்குள்ளே நம்ம ரிமோட்லாம் போட்டுட்டு டேபிளில் வந்து வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரிமோட் ஸ்டாண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடிகளை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மேலே இருக்கக்கூடிய ஒரு மூடியை எடுத்துருக்கோம். அந்த மூடியை வச்சு சார்ட் பேப்பரில் நான் வந்து கலர் பேப்பரில் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஷேப்பில் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கலர் பேப்பரும் யூஸ் பண்ணலாம், சார்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சர்க்கிள் ஷேப்பில் மெஷர் பண்ணி கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த மூடிக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த சார்ட் பேப்பரை அழகாக மேலே வச்சு இந்த மாதிரி ஒட்டி விட்டுடலாம். ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மூடி வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டி முடிச்ச பிறகு பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ரெட் கலரில் குட்டியாக வந்து ஒரு வாட்டர் பாட்டில் மூடி எடுத்திருக்கேன். இந்த மூடியை வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த க்ரீன் கலர் சார்ட் பேப்பருக்கு சென்டரில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒட்டிட்டோம் அப்படின்னா பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ ஒரு கைப்பிடி மாதிரி இருக்கும் அந்த மூடி உங்களுக்கு. இப்போ நம்ம இந்த ஒயிட் கலர் மூடிக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவுக்கு சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெட் கலர் சார்ட் பேப்பர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த சார்ட் பேப்பரை இந்த பிளாஸ்டிக் மூடியோடைய ஓரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஓரத்தில் மட்டும் ஒட்டினா போதும். பாட்டமில் வந்து ஃப்ரண்ட் சைடு, இந்த மூடியோடைய ஃப்ரண்ட் சைடில் ஒட்ட வேண்டியது கிடையாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றிலுமே இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக வந்து ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இது எதுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம வீட்டில் வந்து குழந்தைங்களுக்காக இருக்கட்டும், நம்மளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பவுடர் டப்பா வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. அந்த பவுடர் கொட்டி யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் டப்பாவை நம்ம கடையிலேருந்து வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் மூடிகளை யூஸ் பண்ணி நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். நல்லாவே டைட்டாக க்ளோஸ் ஆகிக்குது. எப்போ தேவையோ அப்போ ஓப்பன் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலர் மூடியில் பவுடர் வந்து எப்பவும் போல் கொட்டிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பவுடர் ஒருத்தருக்கு சின்னதாகவே நம்மளுக்கு அந்த காட்டன் வந்து கிடைக்கும். ஸோ அதை வாங்கி இது உள்ளே போட்டுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பவுடர் டப்பாவை பார்க்க க்யூட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாங்க. என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பூரி சுடுறதுக்கு கோதுமை மாவை பிசையும் பொழுது லைட்டாக எப்போவுமே நம்ம சால்ட்டும் எண்ணெயும் ஆட் பண்ணிப்போம். அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எதுக்காக சுகர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இப்போ பூரிலாம் நம்ம என்ன தான் மாவு பிசைஞ்சு நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சிட்டு சுட்டாலுமே ஃபஸ்ட்டு சுடும்பொழுது நல்லா புசு புசு நல்லா சூப்பராக வரும். நம்ம சுட்டு வச்சதுமே அப்படியே ஃபுல்லாக வந்து சப்பையாகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் நம்ம எப்படி சுடும்பொழுது நல்லா உப்பி வந்ததோ அதே மாதிரி நல்லா பஃப்னே வந்துட்டு ரொம்ப நேரத்துக்கு இருக்கிறதுக்கு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிவிட்டு அந்த மாவை யூஸ் பண்ணி பூரி சுட்டிங்க அப்படின்னா அந்த பஃப்னு வர்றது அப்படியே வந்து இருக்குங்க. இனிமேல் நீங்களும் பூரி சுட்டிங்க அப்படின்னா மாவு பிசையும் பொழுது ஒரு 1/2 ஸ்பூனோ 1/4 ஸ்பூனோ சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூரி சுட்டு பாருங்கள். சூப்பராக வந்து நல்லா உப்பி பஃப்னு வரும். அதே மாதிரி நம்ம சுட்டு வச்சு 1 மணி நேரத்துக்கு அப்புறமாவும் அந்த பஃப்னஸ் வந்து, அதாவது உப்பி இருக்க அந்த பூரி வந்து உடையாமல் அப்படியே நிலச்சிருக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிப்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலை வாசிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் வாசிக்கப்படுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நல்லா பிசைஞ்சு முடிச்சுட்டு ஒரு 1 or 2 hours வந்து அப்படியே வந்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் பூரி சுட்டுக்கலாம். பார்க்க போகிறோன்னா
நம்ம சமைக்கிறதுக்கு வாங்குற பருப்பு இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி பச்சை பயிரெலாம் வாங்கணும், அதாவது சிறு பருப்புலாம் வாங்கணும் அப்படின்னா, நம்ம தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்போம். அது 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு, இல்லை 2 மந்த் ஆயிடுச்சு அப்படின்னா சின்னதாக பூச்சி வண்டுலாம் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் நிறைய குவான்டிட்டியில் இந்த மாதிரி சிறுபருப்பு வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 கிலோ 1.5 கிலோ வாங்கி நீங்கள் அப்படியே வைப்பீங்க, ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் ஸ்டோர் பண்ணி வைங்க. ஒரு பூச்சி கூட வராமல் இருக்குங்க. நீங்கள் பருப்பு வாங்கினதுமே இந்த மாதிரி லைட்டாக வந்து வறுத்துருங்க. ரொம்ப டீப்பாக வறுத்துறக்கூடாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பருப்புடைய நிறம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதும். அதுக்கப்புறமா இந்த பருப்பை நல்லா வந்து ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு சூடு போன பிறகு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கண்டெய்னரில் ஈரம் இல்லாத ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா 6 மாதம் வரைக்கும் கூட உங்களுக்கு பூச்சோ வண்டோ பிடிக்காம அப்படியே இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம எப்பவும் போல் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாங்க. நான் வந்து கொஞ்சமாக தான் எடுத்திருந்தேன், அதனால் உங்களுக்கு சின்ன கண்டெய்னராக எடுத்திருக்கேன். நீங்கள் 1.5 கிலோ இல்லை 1 கிலோ வாங்கி ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா பெரிய கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மெத்தடில் நீங்கள் பருப்பு கூட வறுத்து யூஸ் பண்ணலாம். காராமணிலாம் இருக்கு இல்லைங்களா, நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்க வச்சிருப்போம். அந்த காராமணிலாம் கூட இந்த மாதிரி வறுத்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ரொம்ப நாளைக்கு பூச்சி பிடிக்காம அப்படியே இருக்கும். நம்ம தேவைப்படும் போது அந்த காராமணி எடுத்து அவிச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஐடி கார்ட்ஸ் கொடுப்பாங்க. சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்கடி இந்த ஐடி கார்டை அறுத்து விட்டுருவாங்க. என் பையனுக்குனா ஸ்கூல் ஓப்பன் பண்ணி 2 மந்த் தான் ஆகுது. இதுக்குள்ளே ஒரு 10 முறை இந்த ஐடி கார்டை அறுத்து கொண்டு வந்துட்டான். நானும் வந்து எவ்வளோ தான் வந்துட்டு நம்ம செட் பண்ணி கொடுத்தாலுமே திரும்ப அறுத்து கொண்டு வந்துடுறான். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கம்பி மாதிரி ஒரு போர்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதையுமே வந்து தொலைச்சிட்டு வந்துட்டான். ஸோ இப்போ நம்ம இந்த ஐடி கார்டை வந்து தூக்கியும் போட முடியாது, ஸ்கூலுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும் இல்லைங்களா. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மக்கிட்ட டேக் வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். அந்த டேகை வச்சு நம்ம இந்த ஐடி கார்டை டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே நின்றுடுங்க. ஈஸியாக நம்ம இந்த ஐடி கார்டை ரீயூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்கூல் ஐடி கார்டு அப்படின்றதால நம்ம தனியாக வெளியே போய் கடையிலேருந்து வாங்கியும் யூஸ் பண்ண முடியாது. இதே டேகை தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ குழந்தைங்க இந்த மாதிரி அறுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அழகாக ஒரு டேக் இருந்தால் போதும், ஈஸியாக லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் அவங்களுக்கு எப்பவும் போல் இந்த ஐடி கார்டை யூஸ் பண்ண கொடுத்து விடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாக வந்து டைட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த கார்னரை வந்து பார்த்திங்கன்னா இந்த டேக்லேருந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு அவங்க உடம்புல குத்தாத அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்க மாதிரி அந்த எட்ஜை வந்து கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அவங்க யூஸ் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும், இல்லைனா உடம்புல வந்து குத்துற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக கட் பண்ணிவிட்டு இதை குழந்தைங்களுக்கு நீங்கள் எப்பவும் போல் போட்டு விடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு. உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இந்த மாதிரி ஐடி கார்டை அடிக்கடி அறுத்துடுறாங்கன்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்ட நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம அவசரத்தில் காலையில் சமைக்கும்பொழுது டக்குன்னு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுமே அந்த தேங்காவை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாது. ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியில் போட்டு வச்சாதான் இந்த தேங்காய் வந்து நார்மலாக நம்மளுக்கு கட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு சட்டுன்னு வந்து தேங்காவை கட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீசர்லேருந்து எடுத்ததுமே அந்த தேங்காவை ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுருங்க. போட்டு வச்சிங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு அந்த தேங்காய் வந்து நார்மலாக நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுற மாதிரி கிடச்சிரும். அந்த ஃப்ரீஸ் ஆன தேங்காய் வந்து நார்மலாக மாறிடும். அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் ஈஸியாக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஹாட் வாட்டர் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து தேங்காவை போட்டுட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் ஒரு 5 நிமிஷம் தான் வச்சேன். அந்த தேங்காய் ஃபுல்லாகவே வந்து சூப்பராக வந்து அந்த சில்னஸ்லாம் போயிட்டு நார்மல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எப்பவும் போல் சட்னிக்கு கட் பண்ணி இந்த தேங்காவை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எப்போவுமே தேங்காவை ஸ்டோர் பண்ணும்போது ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு 1 மாதம் ஆனால் கூட அந்த தேங்காய் கெடாமல் இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போயிடும். ஸோ தேங்காவை ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா எப்போவுமே ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணி வைங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டேன். ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும், டைமும் உங்களுக்கு சேவ் ஆகும். இந்த டிப்ஸ் கிச்சனில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதே மாதிரி ஃப்ரீசர்லேருந்து இப்போ நீங்கள் ஃபிஷ் வைக்கிறீங்க அப்படின்னா கூட ஃபிஷ்ஷை வந்துட்டு டக்குன்னு வந்து அந்த சில்னஸ் போகணும் அப்படின்னா இந்த மெத்தட்லேயே ட்ரை பண்ணிக்கலாம். பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லை வந்து ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மலாகவே நம்ம தோசைக்கல்லை நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா தோசை வரவே வராது, என்ன தான் ஊற்றினாலும். ஸோ தோசைக்கல்லை எந்த பிரச்சனையுமே ஆகாமல் தோசைக்கல்லை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம இந்த மாதிரி தோசை சுட்டு முடிச்சதுமே கல் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் இல்லைங்களா, அந்த டைம்லேயே தோசை கரண்டியை வச்சு இந்த மாதிரி ஓரங்களில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணிக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக வந்து நான் எடுத்துட்டேன். இந்த தோசைக்கல்லை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 3 பொருட்கள் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆனியன், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லெமன் யூஸ் பண்ண போகிறேன். லெமனை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆனியனுக்கு மேலே லைட்டாக வந்து ஒரு 1/2 லெமன் எடுத்து அந்த ஜூஸ் மட்டும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சால்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு இந்த தோசைக்கல்லை வச்சு நல்லா தேய்ச்சி விடலாம். இந்த மாதிரி ஆனியன் யூஸ் பண்ணி நம்ம தோசைக்கல்லை க்ளீன் பண்ணும்பொழுது நம்ம க்ளீன் பண்ணி முடித்த பிறகு தோசை ஊற்றணும் அப்படின்னாலுமே தோசை வந்து சூப்பராக வருங்க, எந்த ப்ராப்ளமும் இருக்காது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி ஆனியன், சால்ட், லெமன் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி முடிச்ச பிறகு எப்பவும் போல் நார்மலாக நம்ம பாத்திரம் தேய்க்கிற அந்த பஞ்சை வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நம்ம க்ளீன் பண்ண முடியாது. நல்லா போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா தோசை வராது. ஸோ அதனால் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா தோசைக்கல்லும் க்ளீன் ஆகிடும், தோசையும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹார்லிக்ஸோ இல்லை பூஸ்ட்டோ வாங்குறோம், இல்லை குழந்தைங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஹெல்த்தியாக கொடுக்கறதுக்காக ஒரு பவுடர் வாங்குறோம் அப்படின்னா
அதை அடிக்கடி நம்ம ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறதால நம்ம கடைசியாக யூஸ் பண்ணும்பொழுது ஒரு கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா கட்டி போயிடும். அந்த மாதிரி அடியில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும், அதாவது எல்லா ஹார்லிக்ஸையுமே நம்ம ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணி முடிக்கிறவர்களும் கட்டி போகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே வந்து ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி ஃபாயில் ஷீட். அந்த ஷீட்டில் சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு ஒரு ஸ்பூனை வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போல்லாம் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஸ்பூனோட சேர்த்து அந்த ஃபாயில் ஷீட்டையும் வச்சு க்ளோஸ் பண்ணி டைட்டாக மூடி விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம மூடி க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணும்பொழுது கடைசி ஸ்பூன் ஹார்லிக்ஸ் யூஸ் பண்ணுற வரைக்குமே கட்டி போகாமல் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. பொடியாகவே இருக்கும், பவுடராகவே இருக்கும். உங்களுக்கு வந்து கட்டி போகவே போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே இந்த மாதிரி நீங்கள் ஹார்லிக்ஸோ இல்லை பூஸ்டோ வாங்குறீங்க அப்படின்னா சின்ன பாட்டிலாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள்.